அப்போ இந்த இன்விடேஷனை என்னடா பண்ண? என் பையனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. மாமனார் மாமியார் மூஞ்சில் எப்படி முழிக்கிறது? என் பொண்ணை கொண்டுட்டியானுக்கிட்ட எப்படி தாங்கி தாண்டான்னு என் மருமக செத்து போனதோட சொந்த பந்தம் விட்டு போகணும்னு காட்டணுமா இல்லையா? யோசிச்சு பாரு. ఏదో పెళ్లి చేసి ఫారెన్ పంపించుంటూ ఓవర్గా బిల్డప్ ఇస్తున్నా. మా అమ్మాయిని ఇప్పుడు దాకా ఒంటరిగా ఎక్కడికి ఆంటీ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ அவதானா பாத்துக்கணும். సరేమా పోమా, ఇక్కడ నించొని సీన్ క్రియేట్ చెప్పు. ఓకే బాయ్ 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 பாத்துக்கோங்க. బాయ్. அது இல்லை பழம். இத்தனை வருஷமா நீங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டியை போய் பார்க்கல, நானாச்சும் போய் பார்த்துருக்கணும்ல. இப்போ போகலாம் அப்போ போகலான்னு 10 வருஷம் ஆயிடுச்சு. தாத்தாவும் பாட்டியும் என்னை நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சரி நம்ம தான் போகல, அவங்களாச்சும் வந்து நம்மளை பார்த்துருக்கலாம்ல. பிரச்சனை பெருசா? பாவீங்களா? எனக்கு என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தோம்ல, சட்டு புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா. ஏன் எதுக்கு இப்போ சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணணும்? டேய், நம்ம வீட்டில் இப்போ 3 பேர் தான் இருக்கோம். நாளைக்கு நான் செத்துருவேன். டேய், நான் செத்துருவேங்கிறேன். தாத்தா அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தா. அப்படி நான் சொல்கிறதுனால நீ சாவாமல் இருக்க போறியா? எப்படி இருந்தாலும் சாக தானே போகிற. சரி சொல்லு, நாளைக்கு நீ செத்துருவ, அப்புறம்? என் மருமக போனதுக்கப்புறம் இந்த வீடாக வேலை இருக்கு. இந்த வீட்டையும் பாப்பனையும் உங்கள் அம்மா ஒரு மகாலட்சுமி மாதிரி பார்த்துக்கிட்டால, அப்படி ஒரு மகாலட்சுமியை பார்த்துட்டு தானே நம்புவேன். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் நமக்கு தான் அப்படி ஒரு ஆங்கிள் செட் ஆகவே மாட்டேங்குதே. ஏண்டா ஒரு பொண்ணு ஓகே ஆகலன்னா உடனே டோட்டலாக ஹோப் விட்டுருதா? ஏய் அது அப்படி இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நம்பரை வாங்கி யார் முதல்ல டெக்ஸ்ட் பண்ணுறான்னு வெயிட் பண்ணி, அப்படியே அவள் டெக்ஸ்ட் பண்ணாலும் நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுக்கு ரிப்ளை பண்ணி, அவள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அவள் ஆன்லைன் வந்த உடனே நம்ம ஆஃப்லைன் போய் எப்போ பாரு நம்மளே ஃபோன் பண்ணுறோமே அவள் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாளேன்னு ஃபீல் பண்ணி, ஃபோன் வந்தோடனே அப்பாடா அவள் தான் நினச்சி ஓடி போய் எடுத்தா மிக்ஸி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, லோன் வேணுமான்னு கேட்குறவங்ககிட்ட எல்லாம் பொறுமையாக இருந்து அவள் கொடுக்குற சிக்னல்லாம் ஃப்ரெண்டாவா கேர்ள் ஃப்ரெண்டாவான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு மனசில் நம்ம அவன் மேலே ஃபீலிங்கை வளர்த்துட்டு அவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்னு கூடயே டவுட்டையும் வளர்த்துட்டு கடைசியாக ஒரு வழியாக நம்ம அவகிட்ட போய் சொன்னாலும் ஓகே ஆகுமா ஆவாதான்னு தெரியவே தெரியாது. சப்பா நினச்சி பார்த்தாலே மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் தான் கரெக்ட் போகலாம். பாய்ஸ் நீங்கள் இவ்வளோ பண்ணுமாடா? கேர்ள்ஸ் நாங்கள் சூஸ் மட்டும்தான் பண்ணுவோம், மிச்சதான் அவங்களே பண்ணிடுவாங்க. நீ வேணா பார், இந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்குன்னு ஒரு பொண்ணை கண்டிப்பாக நீ பார்ப்ப. அப்படிங்கிற என் பொண்ணை கொண்டுட்டியானுக்கிட்ட எப்படி தாங்க? எங்களெல்லாம் இப்படி அனாதை விட்டுட்டீங்களே ஐயா, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என்ன பிரச்சனை இருந்தாலும் சொந்த விட்டு போகும் ஐயா. எங்களுக்கு உங்களை விட்டா வேறு யார் இருக்கா? உங்களை விட்டா வேறு யார் இருக்கா? உங்களை இப்படி பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கு. முடியலையா பாட்டி? ஐயா என்ன அடையாளம் தெரியுதா? எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கீங்களா தாத்தா? வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க. போய் பாட்டி தான் அவளுக்கு எப்படா சாப்பிடுறது? வச்சிரு ஆளு.
இத பாரு, ஆ. உங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி. ஐயோ பாட்டி இதை நான் எடுத்துக்குவா, நான் என் வீட்டில் வச்சுக்கிறேன். ம், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஆ இத பாரு, கல்யாணம் அன்னைக்கு எடுத்தது உங்க அம்மா அப்பா. ஏய், அப்படியே உன்ன செம்ம மாதிரியே காமெடியாக இருக்காரு இந்த ஆளு. இதையும் நான் எடுத்துக்கிட்டுமா? ஆஹா, அது ஒண்ணுதான் எங்கிட்ட இருக்கு. ம் சரி கொடு, திருப்பி தரேன் கொடு. இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கேன். இந்த போட்டோ அதுல எடுத்துட்டியா? ஆ அப்போ இதையும் போட்டோ எடுத்துக்கோ. இது எங்கிட்டே இருக்கட்டும். ம் சரியான பாட்டி தான். இது உங்க அம்மா 8 வயசு இருக்கும்போது. என் தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. என்னோட அலட்சியத்தால உங்க பொண்ணும் பேத்தியும் போயிட்டாங்க. உங்களெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு தெரியாம தான் நான். என் பொண்ணு நீங்க எவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட குறை சொன்னதில்லை. ராணி மாதிரி வாழ்ந்தா. விதி அவ்வளவுதான். உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னு தான் நாங்கள் யாரும் வரல.